Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 170 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார் உத்தரவின் பேரில் தாம்பரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர்கள் குரோம்பேட்டை திருநீர்மலை சர்வீஸ் சாலை அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான முறையில் கார் ஒன்று வந்துள்ளது. அதை தடுத்து நிறுத்தி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்திய போது காருக்குள் மூட்டை மூட்டையாக சுமார் 120 கிலோ வரை கஞ்சா பதுக்கி வைத்து கொண்டுவரப்பட்டது கண்டறியப்பட்டது. உடனடியாக கஞ்சாவையும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார் அதை கொண்டு வந்த 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஆதிராவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேர் மீதும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் அனைவரையும் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் காவல்துறை தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வரும் சூழலில் சென்னையில் இந்த அளவு கஞ்சா ஒரே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.